தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். எதுக்கு ஃபைன் ஒன்று நம்பி கேட்டாங்க? இன்சூரன்ஸா? அதனால எவ்வளோ ஃபைன் கேட்டாங்க? யார் கேட்டது? இன்சூரன்ஸ்லேருந்து ஃபைன் கேட்டாங்களா? யார் கேட்டா? அவர் கேட்டாரா? எப்படி யூனிஃபார்ம் போட்டு எப்படி ஒரு ஆள் அடிச்சீங்க? மிஷின் உங்களுக்கு அடிக்கத்தான் செய்வேன். யார்? நான் இப்போ நீ தான் சொன்ன. சென்னை மெரினா கடற்கரையில் நீச்சல் குளம் உள்ளது. அதன் அருகில் பார்க்கிங் அல்லாத பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு இன்று மாலை டிராபிக் போலீசார் அபராதம் விதித்தனர். அதை பார்த்த ஒருவர் அபராதம் போட்ட போலீசாரிடம் சென்று துணிச்சலாக ஒரு கேள்வி கேட்டார். டிராபிக் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் தான் ஸ்பாட் ஃபைன் போட முடியும், நீங்க ஏட்டுதானே, எப்படி ஸ்பாட் ஃபைன் போடலாம், உங்களிடம் செல்லான் மிஷின் எப்படி வந்தது என கேட்டார். இது எப்படி மிஷின் வந்துச்சு? இது எப்படி உங்க மிஷின் உங்க கையில வந்துச்சு கேக்குறேன். நான் கேக்குறேன், ஆர்ஐ மிஷின் உங்களுக்கு உங்க கையில எப்படி வந்துச்சு கேக்குறேன். நீ அவர் என்ன வீடியோ எடுத்து என்ன போறீங்க? இதனால் டிராபிக் போலீஸ்காரர் கோபம் அடைந்தார். இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. கேள்வி கேட்ட நபரை போலீஸ்காரர் சரமாரி தாக்கினார். இதை அங்கிருந்தவர்கள் படம் பிடித்தனர். அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. எப்படி யூனிஃபார்ம் போட்டு எப்படி ஒரு ஆள் அடிச்சீங்க? மிஷின் உங்களுக்கு அடிக்கத்தான் செய்வேன். யார்? நான் இப்போ நீ தான் சொன்ன. அடி வாங்கிய நபர், என்னையே அடிச்சிட்டியா, நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் என்றார். கேள்வி கேட்டு அடி வாங்கிய நபர் பெயர் ரத்தினம். சென்னை குற்றப்பிரிவில் அவர் போலீஸ்காரராக வேலை பார்ப்பதை அறிந்து டிராபிக் போலீஸ்காரர் அதிர்ந்து போனார். மெரினா கடற்கரையில் மக்கள் முன்னிலையில் ஒரு போலீஸ்காரரை இன்னொரு போலீஸ்காரர் அடித்த சம்பவம் போலீஸ் அதிகாரிகள் கவனத்திற்கு போனது. பணியில் ஈடுபட்டிருந்த போது தன்னை ரத்தினம் ஆபாசமாக திட்டியதால் அடித்ததாக டிராபிக் போலீஸ்காரர் காரணம் கூறினார். இருவரிடமும் இலாக்கா பூர்வமாக விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் அதிகாரிகள் கூறினர்.